நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவாகவும் 22 எம்எல்ஏக்கள் எதிராகவும் 5 பேர் பாமக 4 ஒரு பாஜக நடுநிலை வைக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க. திமுக வெளிநடப்பு செஞ்சாங்க. ஸோ 60 எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. இதில் தாவேகா ஆதரவு 144 எம்எல்ஏக்களில் முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி அவங்க டீம் அதிமுக 25 பேர் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய டீம் 22 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை ஒட்டி தான் வெளியில் மரபு பின்பற்றப்படலை, நாங்கள் கொறடாவை நியமிச்சிருக்கோம் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஆனாலும் அதை அவங்க அதையும் மீறி இப்படி போட்டி டீம் செயல்பட்டுருக்காங்க, நாங்கள் தாவேகாவுக்கு எதிர்ப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்கோம், எங்கள் தீர்மானத்துக்கு எதிராக நிலைப்பாட்டுக்கு எதிராக அதிமுகவிலேயே இப்படி எம்எல்ஏக்கள் செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்படி மீறி செயல்பட்டால் சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே அதிமுகவுடைய வழக்கறிஞரும் மூத்த வழக்கறிஞரும் எம்பியுமான திரு இன்பதுரை பதிவு செஞ்சிருந்தார். ஆனாலும் தற்போது நாங்கள் எங்கள் பக்கம் தான் பெரும்பான்மை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதரிச்சிருக்காங்க, தாவேகாவை ஆதரிச்சிருக்காங்க சிவிஎஸ் டீம். இப்போ 2 சைட்லேயும் வார் உக்கிரமாக நடக்க தொடங்கியிருக்கு. யார் கையில் அதிமுக அப்படின்னு அடுத்தடுத்து சட்ட போராட்டங்களை நிகழ்த்த தொடங்கியிருக்காங்க. இதில் உள்ளூர் ஹாப்பி தாவேகாவுடைய தலைவர் முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள். ஏன்னா திமுக தான் எங்களுடைய எதிரின்னு சொல்லி இன்னைக்கு ஆட்சியும் பிடிச்சாச்சு, எதிர்க்கட்சி வரிசையில் திமுகவையும் நிறுத்தி அதிமுகவை இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுதான் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் நல்லது அப்படின்னு ஹாப்பியாக இந்த காட்சிகளை பார்க்குறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பழி தீர்க்கும் படலம்லாம் இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.